இன்னைக்கு நம்ம கூட ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்டான ஹியூண்டே எக்ஸ்டர் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஹியூண்டே அவங்களோட எக்ஸ்டர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ஹியூண்டேல ஏதாவது காசு புக் பண்ண ஒரு டெஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும். இதுக்கு டைரக்டான காம்படிட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ டாடா பஞ்ச் அண்ட் மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் இதுக்கு ஒரு டைரக்டான காம்படிட்டராக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ ஒரு பிளாக் கலரில் இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நல்ல போல்டான ஒரு பம்பர் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷுமே இருக்குது. ஸோ அந்த சைடில் இருந்து அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் இதில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. அண்ட் ஆல்சோ ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. ஹெச் ஷேப்டு எல்இடி டிஆர்லுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க வேரியண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ HX6 அப்படிங்கிற வேரியண்ட் தான் நம்ம கூட இருக்குது. HX2, HX3, HX4, HX4+, HX6, HX8 அண்ட் HX10 இந்த வேரியன்ட் பிரேக்கப்பில் தான் இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். மோரோலெஸ் இந்த வேரியண்ட்லேயே எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இது பழைய எக்ஸ்டரில் என்ன ஒரு வேரியண்ட்டோட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த SX அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டோட இந்த HX6 வேரியண்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போல்டாக மாதிரி இருக்குது. அதுக்கு வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ண பம்பர் கூட ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த இடத்துல இருந்தது. ஸோ அது வந்து இப்போ கிரில்லுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் சாட்டன் குரோமில் ஹியூண்டே லோகோ வந்துருது. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சேம் ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 83 PS அண்ட் 113 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். நம்ம ஆல்ரெடி நிறைய ஹியூண்டே கார்ஸில் பார்ப்போம். ஹியூண்டே வென்யூ, i20 அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்டர், ஹியூண்டே ஆரா அண்ட் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் இந்த மாதிரி எல்லா கார்ஸ்லையுமே இந்த 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கார் கிட்ட நீங்கள் ஒரு 12 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கூட ஒரு மேனுவல் ஒரு AMT கியர் பாக்ஸ் மட்டும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. அண்ட் பேனட்டுமே குட்டியாக தான் இருக்குது. சைடில் இருந்து பார்க்குறப்போ காரோட லென்த் டைமென்ஷன்ஸ் அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் சப் 4 மீட்டர் கார் தான். 3.8 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்தில் இருக்குது. அண்ட் 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். சைட்லேயுமே அந்த பாடி கிளாடிங்லாம் நல்லா இப்போ கொஞ்சம் போல்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துட்டு இந்த கார் வரதுக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு வேரியன்ட் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு இந்த வீல் ஆர்ச்சஸில் ஒரு மாதிரி இந்த போல்டு மாதிரி ஒரு ஃபினிஷ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்கேயுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓஆர்எம்ஸ் ஒயிட் கலரில் பாடி கலர்லேயே தான் வருது. LED இண்டிகேட்டர்ஸுமே இந்த வேரியண்ட்டில் ஓஆர்எம்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துருது. மேலே ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஷார்க் ஃபின் ஆண்டனா, ரூஃப் ரைல்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரிப்டு ரூஃப் தான் இதில் வருது. இதுதான் இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் HX6 வேரியண்ட்டோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டு கீயுமே ஒரு சிமிலரான ஒரு கீ தான் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு சேஞ்சுமே நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரோட டிசைன் தான். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 175/65 or 15 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்லேயுமே 15 இன்ச் தான் வரும். இந்த வேரியண்ட்டுக்குமே 15 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா அடிக்குவேட் ஆஃபாகவே கொடுத்துருக்காங்க. சைடில் வேறு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நல்ல காம்பாக்டான கார். சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது உண்மையிலே நல்ல ஒரு ஆப்டான காராகவே இருக்கும். ரியரில் வந்து இந்த ஸ்பாய்லரோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி விங்டு ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. மேலே ஷார்ஃபின் ஆண்டனா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது HX6 வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் டிஃபாகர் லைன்ஸ் வந்துடும். பட் ஆனால் வாஷர் வைப்பர் மட்டும் இந்த வேரியன்ட்டு கிடையாது. இந்த பேட்டர்னுமே இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. ரியரில் பார்க்கிங் சென்சர்ஸ், 2 பார்க்கிங் சென்சர் வருது. அண்ட் ரியர்லையுமே அந்த பம்பர் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் கலர் கிளாடிங் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் எல்லாமே வந்துருது. டெயில் லேம்ப்ஸ் LEDல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஹெட் ஷேப் தான். பட் பிரேக் லேம்ப் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜன் பல்பில் தான் வருது. பூட் ஸ்பேஸ் 391 லிட்டர்ஸ். இதுவுமே நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இது ஆல்ரெடி இருந்தது தான். இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல லோடிங் லிப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுமே கொடுத்துருக்காங்க. 165/70 or 14 இன்ச்சில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CNG வேரியன்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு டியூவல் CNG டெக்னாலஜி இந்த ஹியூண்டே எக்ஸ்டரில் வரும். அதில் ஸ்பேர் வீலுமே இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. பழைய எக்ஸ்டரில் அந்த ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது கிடையாது. பஞ்சர் ரிப்பேர் கிட் தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு CNG ஆப்ஷனுக்கு ஸ்பேர் வீலுமே அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்சல் ட்ரேவுமே வந்துடுது. ஓகே, ஒரு டீசெண்டான பூட் அப்படின்னே சொல்லலாம். சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ சீட்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ இன்டீரியரில் வந்து அந்த கலர் தீம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நான் உள்ளே போகிறப்ப காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான் எக்ஸ்டீரியர் டிசைன். இந்த இடத்துல ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காருக்கு வந்துடுது.
ஸோ அதாவது இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. இது வந்துட்டு டிரைவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சேம் அதே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் தான் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இங்கே டோர் பேட்ச் வந்து ஒரு நேவி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது மேஜரான ஒரு சேஞ்ச். அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு குரோமில் வந்துடுது. டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. அண்ட் சீட்ஸ் வந்து ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு நேவி அண்ட் ஆல்சோ ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் இந்த இன்டீரியர் தீம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ரெண்டு சைடுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ், கம்ஃபர்டபுள் தான். வண்டி வந்து கொஞ்சம் இப்போ டில்ட் ஆன மாதிரி நிற்குது. ஸோ அதனால் கீழே இறங்கி உட்கார மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் நார்மலாக ஃப்ளாட்டான இடத்தெல்லாம் நின்றுட்டு இருந்தால் கண்டிப்பாக இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சீட்டோட ஆங்கிள் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரத்துக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சீட்டை நல்லாவே ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் இந்த ஹியூண்டே எக்ஸ்டரில் கிடைக்குது. ரியரில் மேக்ஸின் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு டைப் சி சார்ஜிங் சாக்கெட் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே டிரான்ஸ்மிஷன் டனலுமே பெருசாக இல்லை. ஸோ அதனால் சென்டர் பேசஞ்சருக்குமே இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நல்ல பெரிய விண்டோ ஏரியா வந்துருது. 2 பேருக்கு அந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிலுமே நல்லா தான் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம உட்கார இடமே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. ஹெட்ரூம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஹெட்ரூம் எனக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூமே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ரியார் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது இந்த ஹியூண்டே எக்ஸ்டரில். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பாக்ஸியான டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது இந்த ஹியூண்டே எக்ஸ்டரோட செகண்ட் ரோவில். ஸோ எக்ரஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம புது ஹியூண்டே எக்ஸ்டரோட ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு வருது. ஒரு குரோமில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கு ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் விண்டோஸ்க்கு டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ், லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் அண்ட் ஆல்சோ ஓவர் அட்ஜஸ்ட் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஓப்பனுமே நம்ம எல்லாருந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஓவர் விண்டோஸ்க்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட் லே பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் இந்த HX6 வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே டிரைவர் கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த சீட்டில் வந்துருது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோ ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டியரிங் வீல் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கட் ஸ்டியரிங் வீல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலில் லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் ரைட் சைடில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ஆல்சோ க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனுமே இந்த HX6 வேரியண்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஹியூண்டே கார்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு தீமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் டிரைவர் அசிஸ்டன்ஸ் கிளஸ்டர் அண்ட் லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ் யூனிட், ரீசெட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. கிளஸ்டருக்குள்ளே போனோம்னா கிளஸ்டர் தீம் ஒரு 3 தீம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் லைட்ஸ், இலிமினேஷன் அண்ட் ஒன் டச் இண்டிகேட்டர் எவ்வளோ டைம் ஒர்க் ஆகணும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டோர் ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக் அந்த ஃபீச்சருமே நம்ம இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்வீனியன்ஸில் போயிட்டோம் அப்படின்னா சர்வீஸ் இன்டர்வல் அண்ட் ஆல்சோ வெல்கம் மிரர், ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப டம்ப் பண்ண மாதிரிலாம் இல்லை. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்துருது. அண்ட் ஆல்சோ ட்ரிப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடும். ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. அண்ட் லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் அண்ட் லெஃப்ட் சைடில் கீழே ஃபியூல் மீட்டர் வந்துருது. ரேஞ்ச் வந்து மேலே இந்த இடத்துல வந்துருது. கீழே ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த தீம் மட்டும் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் ரைட் சைடில் வந்துருது. அண்ட் ஆல்சோ வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. மேலே ப்ளூ கலர் ஒரு நேவி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன், கீழே வந்து ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஏரியா தான் ஃபீல் ஆகுது. அடைச்சி வச்ச மாதிரிலாம் சுத்தமாக இல்லை. ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது. டச் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துருது. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இப்போ வந்துட்டு ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோன் ப்ரொஜெக்ஷன், ரேடியோ, மீடியா, DRVM கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரியர் வியூ கேமரா உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சிட்டி டிராஃபிக்கில் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ் அண்ட் மேனுவல் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. செட்டிங்ஸில் போயிட்டோம்னா சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல், வைஃபை, கிளைமேட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. அண்ட் ரிவர்ஸ் கேமராவுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் மட்டும் வந்துடுது. பட் கேமரா குவாலிட்டி இஸ் ரியலி குட். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த டச் ஸ்க்ரீனோட
இந்த லே அவுட் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டச் ஸ்க்ரீனில் பெருசாக பிரச்சனையே வராது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு லேபிளான டச் ஸ்க்ரீன் தான் இந்த ஹியூண்டேயோட டச் ஸ்க்ரீன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா அண்ட் ஃபேவரட்கான ஒரு பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் ட்ராக் அண்ட் சீக் செட்டப், அந்த எஃப்எம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டியூன் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியோட த்ரோவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஈவினிங் டைம் ஷூட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 o'clock பக்கமாக ஷூட் பண்ணிட்டுருக்கேன். கேபினை ஈஸியாக சில் பண்ணிடுது. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். கீழே இந்த இடத்துல 2 Type-C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் வந்துடுது. கியர் லிவர் சங்கியாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த வேரியண்ட் வரும். இதை சுற்றியுமே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்துடுது, ஒரு க்ரோம் அசன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 5-speed AMT கியர் பாக்ஸோட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த காரில் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. ஸோ கீ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் இங்கே கீ வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் இந்த வேரியண்ட்டுக்கு வருது. ஸோ இந்த HX6 வேரியண்ட்டில் அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டேஷ் கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. IRVM நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மைக்ரோஃபோனுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்லேயுமே ஹாலஜனில் வந்துடுது. ஸோ சன்ரூஃப் ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் இந்த காரில் வரும். இதுவுமே நல்ல ஒரு அடிஷன் தான். ஸோ இந்த குட்டி காருக்கு இந்த ஒரு சின்ன ஒரு சன்ரூஃபே ஓகே தான். இதுக்கு பேனராமிக் சன்ரூஃப்லாம் தேவையில்லை. ஸோ ஓவராலாக கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமாக மாறி இருக்க பழைய எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் இப்போ பேசிக் வேரியண்ட்லேருந்தே 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஒரு டர்பைன் ஸ்டைல்டு ஏசி வென்ஸ் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேபின் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த கார் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரையாரிட்டி வந்து மோஸ்ட்லி நான் சிட்டியில் தான் ஓட்டுவேன். எனக்கு கன்வீனியன்ட்டான ஒரு கார் வேணும், நல்ல ஒரு ரிலேபிளாக ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜினோட ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹியூண்டே எக்ஸ்டர் செட் ஆகும். இதுலேயே வந்துட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. ஸோ போத் 5-speed மேனுவல் ஒரு 5-speed AMT கியர் பாக்ஸோட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சவுண்டு சுத்தமாக இன்ஜினோட சவுண்ட் பெருசாக நமக்கு உள்ளே கேட்காது. அந்தளவுக்கு ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இந்த காரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9,76,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இந்த எக்ஸ்டருக்கு கொடுத்துருக்க இந்த அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே எக்ஸ்டரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.